ஹாய் ஹலோ குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி தீபாவளி ரெசிபீஸ் போட்டிருக்கேன். இது வந்து ரிப்பன் பகோடா. அதுக்கு நான் 1 கேஜி வந்து இட்லி அரிசி எடுத்திருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு அதை ஊற வச்சுருக்கேன் 4 ஹவர்ஸ். அதை அரைச்சும் எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது என்ன பவுடர்னு பார்த்தீங்கன்னா ஒச்சக்கல்ல வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நாங்கள் வந்து வெளியே தான் வீட்டில் அடுப்பு மூட்டினோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அடுப்பு வந்து பற்ற வச்சிட்ருக்காங்க அம்மா. அந்த டைமில் வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அது எல்லாமே மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா நம்ம கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அதில் ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. பெருங்காயத்தூள் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் அதிகமாகவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் இல்லை 1.25 ஸ்பூன் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஆட் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, எங்கள் மம்மி ஆட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஓமம் தான் ஆட் பண்ணாங்க. ஓமம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1.5 ஸ்பூன் வந்து கார மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணணும் கையால். பண்ணிவிட்டு இது இருக்கு இல்லையா, அந்த வானலில் எண்ணெய் ஹீட் ஆகிருக்கு இல்லையா, அந்த எண்ணெய் வந்து எங்கள் மம்மி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கரண்டி வந்து அதில் ஊற்றுனாங்க. ஏன்னா அப்போ தான் நல்லா வரும், நல்லாயிருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும். இப்போ வந்து பாருங்கள், எங்கள் அம்மா அந்த குழி வச்சுருந்தாங்க இல்லையா, முறுக்கு சுடுற குழி, அதில் வந்து எங்கள் மம்மி அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. பண்ணிவிட்டு இப்போது ரிப்பன் பகோடா வந்து பார்த்திங்கன்னா புழிய போகிறாங்க. பாருங்கள், புழிஞ்சிட்ருக்காங்க. ஆக்சுவலாக ரிப்பன் பகோடா வந்து ரொம்பவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சின்ன பசங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் கூட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். முறுக்குலேயே இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி மாதிரி தெரியும். சரிங்களா, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது அது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம்லாம் ஆகாது வேகிறதுக்கு. இது நம்மளுக்கு கம்மியான டைம் தான் எடுத்துக்கும். ரொம்பவும் அடுப்பு எரியக்கூடாது. ஓகேங்களா. கம்மியான மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம அதை பார்த்துக்கணும். ஓகேங்களா. இப்போ பார்த்திங்கன்னா ரிப்பன் பகோடா வந்து நாங்கள் 1 கேஜிக்கு மேலே நாங்கள் போட்டு எடுத்துட்டோம். ஓகேங்களா. நீங்களும் இந்த மாதிரி ரிப்பன் பகோடா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் நல்லாயிருக்கும். எண்ணெய் ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கல. ஏன்னா நான் அந்த கடாயில் இருந்த அந்த ஹீட்டான எண்ணெய் நாங்கள் போட்டு பிசைஞ்சோம் இல்லையா, அதனால் எண்ணெய் வந்து அதிகமாக பிடிக்கல. எங்களுக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு. சரிங்களா. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். சரிங்களா. நாங்கள் இதை வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எப்பவுமே இயர்லி ஒன்ஸ் பண்ணுவோம் ரிப்பன் பகோடா தீபாவளிக்காக. இப்போ நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி ஈவினிங். பாய்.